நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்த வடை. உளுந்து பருப்பு வச்சு உருளைக்கிழங்கும் சேர்த்து வச்சு வடை பார்க்க போகிறோம். ஒரு 150 கிராம் உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி திருவி வச்சுருக்கு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய். உளுந்தம்பருப்பை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்சரில் ஊற வச்ச உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கீரை மத்து மாதிரி இருக்குது. இதை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கிடணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த அரைச்சி வச்ச உளுந்த பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ மசித்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, துருவி வச்சிருக்க இஞ்சி, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. இது நல்லா மொறுன்னு வரும் வடை, அதனால தான் இந்த அரிசி மாவு போட்டுக்கணும். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுக்கிட்டால் ஒட்டாமல் வரும். நல்லா அந்த உருண்டை மாதிரி நல்லா திரட்டிக்கிட்டு பெருவரலால் வச்சு இப்படி ஒரு துவாரம் மாதிரி போட்டாச்சுன்னா வடை மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி எண்ணெயை காய வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தெல்லாம் திருப்பி மாற்றி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரும். நல்லா பொன்னிறமாக வெந்துடுது. வடையை எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. உருளைக்கிழங்கும் உளுந்த பருப்பும் செஞ்சுருக்கோம். நல்லா மொறுன்னு நல்லா அழகாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி மீதி மாவையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. வடை இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.
வடை இவ்வளோ மெதுவாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.